ஹலோ வியூவர்ஸ், நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? ஜோதிமணி மேடம் ஓடுறாங்கல்ல, இந்த ஓட்டமும் பதட்டமும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸல் காலேஜில் நடந்த இந்த சம்பவத்துக்கு கிடையாதுங்க. இது போன மாதம் கரூருக்கு நடந்த சம்பவத்தில், தளபதி அவர்கள் பிரச்சாரத்தில் கரூரில் மிகப்பெரிய ஒரு அசம்பாதம் நடந்துச்சுல, அதுக்கு இந்த ஓட்டமும் பதட்டமும் தான் காரணமே ஒழிய, இந்த எக்ஸல் காலேஜில் நடந்த இந்த சம்பவத்துக்கு கிடையாது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸல் காலேஜஸில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, இது காலேஜே மட்டும்தானா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்க கல்வியில் இந்த பிரச்சனை இல்லையா, பள்ளிக்கூடத்தில் இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கல்வியை வியாபாரமாக பண்ணக்கூடாதுன்றது சட்டமே, பட் அதை வியாபாரமாக மாற்றிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வியாபாரத்தை கூட ஒழுங்காக பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த பணம் முதலைகளை, இந்த பணம் திண்ணிகளை இந்த வீடியோவில் நம்ம வந்து தோல்விக்க போகிறோம். ஒன்று, அதற்கப்புறமா இந்த வீடியோவில் நான் டிவி கேட்கும் சில விஷயத்தை சொல்ல போகிறேன். அது பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. அப்படியே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டார் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் நடந்த இந்த ஃபுட் பாய்சன் இஷ்யூஸை பெரிய பெரிய மீடியாஸ்லாம் எடுத்து பேசலை. ஒன்று ரெண்டு சில யூடியூப் சேனல்ஸில் இதை பற்றி பேசியிருக்காங்க, என்னை உட்பட. தமிழக வெற்றி கழகத்துடைய யூடியூப் சேனல் இதை பற்றி பேசியிருக்காங்களா, நான் பேசலை. பட் இருந்தாலும் நீ ஏன்டா பேசுகிற அப்படின்னு யாராவது நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இது ஃபுட்டு சம்மந்தப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவன், கிட்டத்தட்ட 25 வருஷமாக அதுதான் என்னுடைய தொழில். அப்படின்னும் போது அந்த ஃபுட்டு விஷயத்தில் ஒருத்தருக்கு உயிர் போகுது அப்படின்னா எனக்கு வலிக்க செய்யும், இல்லை ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு வலிக்க செய்யும். அதனால நான் இதை பேசுகிறேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு நாட்டுடைய தூண்கள். அப்போ அந்த தூண்கள் படிக்கிற இடத்துல அவர்களுக்கு சரியான ஒரு உணவு, சரியான ஒரு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அஜாக்கிரதை. இது அஜாக்கிரதைன்றதை விட அசால்ட்டு. நீங்கள் என்னடா நாங்கள் இப்படி தான் காலேஜ் நடத்துவோம், இஷ்டமாயிருந்தா வந்து படிங்க, யாரையும் எங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் இவ்வளோ தான் காசு வாங்குவோம், எவ்வளோ லட்சம் வேணால் ஃபீஸ் வாங்குவோம், நாங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்து செலவு பண்ணுவோம், நடிகரில் கொண்டு வருவோம், ஆனால் ஸ்டூடெண்ட்டுனா இப்படி தான் வந்தியா படித்தா போ, அவ்வளோதான், கேள்விலாம் கேட்காத, என்னத்தை போடுறோமோ அதை தின்னுட்டு போ அப்படின்ற ஒரு தென்னாவிட்டு இன்றைக்கி ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது. அப்படின்னா அரசாங்க பள்ளிகள்லேயுமே அதை விட கேவலமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்களும் பாதிக்கிறாங்க, காலேஜில் படிக்கக்கூடிய இந்த இளைஞர்களும் பாதிக்கிறாங்க. தட்டி கேட்டால் அவர்களுக்கு பல தண்டனைகள் தரப்படும். இதெல்லாம் எனக்கு தெரியும். இதனால தான் இந்த வீடியோவை நான் திருப்பி பேசணும் அப்படின்றதுக்காக நான் இறங்கியிருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு நபரே வந்து பல மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் கல்வி நிறுவனம் வந்து செயல்பட்டு இருக்கு. வாரம் வந்து சனிக்கிழமை நைட்டு உணவு சாப்பிட்டேன். இந்த கல்லூரியில இருந்து ஹாஸ்டல்ல வந்து உணவு சாப்பிட்டேன். ஏறத்தாழ ஒரு 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வயிற்று வலி, அதே மாதிரி வந்து வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியாம வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து சனிக்கிழமை வந்து இந்த சம்பவம், ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து மாணவர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கல்வி நிறுவனம் இது வந்து எந்த ஒரு கேரும் பண்ணிக்கல, மாணவருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேரும் பண்ணிக்கல. ஆனா அதுக்கு பதிலாக கல்லூரிக்குள்ளேயே வந்து ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில வெறும் மாத்திரை மட்டும் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. வயிற்று வலிதான், சாதாரண வயிற்று வலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மாத்திரை மட்டும் வந்து கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உடம்பு சரியாம போனவனையதான் பக்கத்துல கூடிய தனியார் மருத்துவமனைகளை வந்து அனுமதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து தீவிர சிகிச்சையில ஏறத்தாழ வந்து ஒரு 40க்கும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு வந்து சிகிச்சை பெற்று வர்றாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப அசால்ட்டானமா இந்த கல்வி நிறுவனம் வந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ இந்த தம்பி பேசினதை கேட்டிருப்பீங்க. இந்த தம்பி கிளியராக சொல்கிறாப்புல, ஆமாம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே பதிவு பண்ணுறாரு. அந்த தம்பிகள் வந்து சில கேள்வியும் கேட்குறாப்புல, காலேஜில் நல்ல ஃபீஸ் வாங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஏன் நல்ல உணவு போடுறதுக்கு என்ன பிரச்சனை, நல்ல குடிநீர் தரதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார். இந்த கேள்வியை அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கேட்பாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா,
எங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே அதை கேட்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதையும் நான் நேற்றே சொல்லிட்டேன், காலேஜில் இருக்க வேண்டிய, காலேஜில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, கிடைச்சிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதையும் இன்னொரு மாணவர் சொல்லுவார், அதையும் கேளுங்க. நான் எந்த தலைமுறையை சார்ந்தவன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் இப்போ பாசமா தற்குறி ஜெனரேஷன், தற்குறி தலைமுறைன்னு அழைக்கப்படுற ஒரு ஜெனரேஷன்ல இருந்து வரேன். நாங்க ஏன் தற்குறி ஆனோம் அப்படின்றத சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல்லூரிக்கு நான் கல்லூரியில ஒரு கட்சி சார்ந்த ஒரு இயக்கத்தை, மாணவர் இயக்கத்துல நான் சேர்ந்தேன். ஆனா அந்த இயக்கத்துல சேர்ந்திருந்த ஒரே காரணத்தினால என்னால கல்லூரி தேர்தல்ல, கல்லூரி நடத்தப்படுற தேர்தல்ல நான் நிக்க முடியல. என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் அந்த இயக்கத்துல சேர்ந்திருந்தேன் அப்படின்னு. 2000 இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எலெக்ஷன்ஸ் நடக்கிறது இல்ல. மாணவர்ல இருந்து லீடர்ஸ் எமர்ஜ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலயோ, இல்லனா மாணவர் அரசியல் படுத்த கூடாது, அவங்க படுத்துட்டா கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலயோ, ஏதோ ஒரு ரீசன்னால தொட்டு குழந்தைய கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி நீங்களே எலெக்ஷன்ஸையும் பேன் பண்ணிட்டு எங்களை அரசியல் படுத்தாம ஆக்கிட்டு இப்ப நீங்க தற்குறியா இருக்கீங்களே, ஏன் தற்குறியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? ஒரு திமுக மேடையில் நிற்கிற அந்த லேடிகிட்ட கேட்குறாங்க, உங்கள் பேர் எனக்கு தெரியல, ஆனால் இந்த பையன் கேட்ட கேள்வி எங்கள்கிட்ட பதில் கிடையாது கடைசி வரைக்கும். ஏன்னா இவர் கேட்டது எங்களை எல்லாரும் தற்குறின்னு சொல்கிறீங்களே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் அவர் கேட்டார். ஆனால் கேட்ட கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி கேட்டார். நீ எங்களை அரசியல் மயப்படுத்தலை அப்படின்னா, நான் படிக்கிற காலகட்டத்திலேருந்து என்னை அரசியல் மயப்படுத்தலை, நான் ஒரு இயக்கத்தில் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, நீ என்னை ஃபெயில் பண்ணுவேன், என்னை நீ எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னா, நான் எப்படி அரசியல் மயப்படுவேன் அப்படின்றதும் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாரு. இதை தான் நான் நேற்றே நான் சொன்னேன், இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தாமலே வைத்திருந்தது திருட்டு முன்னேற்ற கழகத்துடைய மிக 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 முக்கியமான விஷயம். அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டால் அந்த நாட்டுடைய வளர்ச்சி மாறும், அவங்க நினச்சது நடக்காது, கேள்விகள் அதிகமாக வரும். இளைஞர்கள் இறங்கினா என்ன நடக்குன்றதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க ஜல்லிக்கட்டில். ஸோ இளைஞர்கள் அரசியல் மயப்படவே கூடாது அப்படின்றது தான் இவங்களோட பாயிண்ட். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் தான் மிக அதிக அளவில் இளைஞர்கள் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த யங்ஸ்டர்ஸை தற்குறின்னு சொல்லி அவங்களுடைய மைண்டை, ஓகே அப்போ நம்மலாம் அரசியல் தெரியலையோ, நம்மலாம் தப்பாக தான் பேசுகிறோமோ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு வர வேலை தான் இன்றைக்கி மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ விச் மீன்ஸ் நாம் தற்குறி கிடையாது, நம்மளை தற்குறி மாதிரி போர்ட்ரே பண்ண பரதேசிங்க தான் தற்குறிங்க. அவங்க தற்கொலையாக இருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு புரியாமல் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க நம்ம திருப்பி ஆளை வச்சுக்கிட்டு இருக்கோன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது காலேஜில் மட்டும்தான் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துடைய ஒரு பள்ளி நிர்வாகம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்குது, அதுவும் மகளிர் பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு லைட்டாக பார்த்துட்டு வரும். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டியலின பள்ளி மாணவிகள் தங்கி படித்து வரும் சமூக நீதி விடுதியில் சமையலர் இல்லாததால் தாங்களே சமைத்து சாப்பிட்டு வருவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இருக்கும் ஒரே ஒரு கழிவறையும் மேற்கூரை இல்லாமல் இருப்பதாகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதால் தங்களை வேறு விடுதிக்கு மாற்ற வேண்டும் என மாணவிகள் தெரிவித்தனர். எஸ்சிஆர்எஸ்ல எந்த வசதியுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்களும் எவ்வளோ பேருக்கிட்ட எல்லாம் வர்றவங்கள்ட்ட எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த கேட்டு வரையும் சரி செஞ்சு தரோங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டா அப்புறம் அவ்வளோதான், அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கிட்டு பக்கத்தே வர மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் பெண்கள், எங்களுக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. நாங்களாம் ஒரு ஆடு மாடு மாதிரி தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த ஹாஸ்டல்ல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோடைய சிச்சுவேஷன் எந்த லட்சத்தில் இருக்குது, எந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பெண்கள் கேட்குற கேள்விகளுக்கு அவங்க கேட்டது கிடைக்க மாட்டேங்குது. வர்றவங்களாம் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இவ்வளோ ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வியின் நிலைமை நம்ம நாட்டில். ஆக்சுவலி கல்வியை விற்றுட்டாங்க, வியாபாரம் ஆக்குறாங்க, நல்ல கோடியாக சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் அதை தரமாக தர்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. ஏன்னா கல்வி அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம். யாருக்குன்னு கேட்குறீங்களா? நடத்துகிறவங்களுக்குலாம் கிடையாது, படிக்கிற பிள்ளைங்களுக்கும் பெற்றவங்களுக்கும். இப்போ எக்ஸல் காலேஜில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இவ்வளோ ஃபுட் பாய்சன் ஆகிருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்க? அது வந்திருக்கணும்ல. பேரண்ட்ஸ்லாம் போய் காலேஜ் முன்னாடி நின்று இறங்கி சட்டம் போட்டுருக்கணும்ல. எப்படியா நீ இப்படி ஃபுட்டை கொடுக்க போச்சு, நாங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கோம், என் பசங்களுக்கு நீ இப்படி ஃபுட்டை கொடுத்து இன்றைக்கி அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருங்கன்னு அட்லீஸ்ட் அந்த 128 குடும்பம் அந்த ஃபேமிலியாவது இறங்கியிருக்கணும்ல. ஏன் வரல? ஏன்னா வந்தால் எங்கேயும் நம்ம பழங்களை வேலையை காலேஜில் பாதியில் தூக்கிடுவாங்களோ, இல்லை எக்ஸாம் எழுத போகும்போது எக்ஸாம் எழுத விடாமல் ஃபெயில் பண்ணிடுவாங்களோ, இல்லை அரியர்ஸ் வச்சு வைக்க விட்டுருவாங்களோ அப்படின்ற பயம். ஸோ கல்வியில் பயமுறுத்துறாங்க நம்மளை.
நீ வந்து ரொம்ப சேட்டை பண்ண, நீ கேள்வி கேட்ட காலேஜில் அப்படின்னா உன்னை வந்து கரெக்டாக எங்கே செக் வைக்கணுமோ அங்கே ஒப்பண்டி கடைசியில் நீ வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளில போகும்போது 5 அரியரோ 10 அரியரோடு தான் போவேன். அதுக்கப்புறம் நீ அந்த அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு நீ கொஞ்சம் டைம் ஆகும். நீ அரியரோடு போனால் உனக்கு சரியாக வேலை கிடைக்காது. உனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், நாங்கள் மற்ற சலுகைலாம் தரமாட்டோம் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து பேச விடாமல் பண்ணிடுறது. பசங்களே பேசணும்னு நினச்சாலும் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, டேய் சும்மா இருப்பா, நீ ஏன்டா போய் பேசிக்கிட்டு, நீ பேசினா நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க, மனே வேண்டாமானே மலே சும்மா இருமா அப்படின்னு பயமுறுத்தி பசங்களையும் அடிக்கிறவாங்க. நீங்கள் நல்லா இது வரைக்கும் நோட் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியான்னு இல்லை, எவ்வளவோ கல்லூரிகள் எவ்வளவோ ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நியூஸ் வரும். அந்த ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் புல்ல விழுந்து இறந்து செத்து போச்சு அப்படின்னு வரும். ஆனால் அது அஜாக்கிரதையில் இருக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொண்ட ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லைனா யாராவது இருக்கலாம், அந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் சாட்சி இருக்கா, நான் அதெல்லாம் இங்கே சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துங்க. ஆனால் அந்த காலேஜில் என்னாச்சு, அதெல்லாம் பெரிய லெவலில் ஏன் வரல, ஏன் மூடி மறைக்கப்படுது? ஏன்னு கேட்டிங்கன்னா காலேஜோட பேர் கெட்டு போயிடும்னு கிடையாது. அப்பையும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை தான் பலிகடா வைக்குவாங்க. இந்த காலேஜ் பேர் கெட்டு போச்சுன்னா இதில் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க இன்றைக்கி படித்து முடிச்சு வெளில வரும்போது இவங்களுக்கு வேலை கிடைக்காது, இவங்களுக்கு நல்ல கிரெடிட் கிடைக்காது, இந்த காலேஜிலேருந்து வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அப்பையும் நம்ம லைஃப்பை தான் வந்து தூக்கிட்டு வந்து பலிகடாக்கி அவங்க குளிர்வாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்க செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் நம்மளை பலிகடா ஆக்கிட்டு அவங்க நல்லா நம்மக்கிட்டே வருமானமும் பண்ணிக்கிட்டு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் இந்த இன்றைக்கி இருக்க கால நவீன என்ன சொல்கிறது எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நான் அப்படி தான் சொல்லுவேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன், இந்த ஊரில் ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஃபுட்டுலாம் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எவன் ஃபுட்டு சப்ளை பண்ணாலும் அவன் கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இங்கே வந்து காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறதுலே ரொம்ப 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 கேவலமாக நம்மளை தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் செலவு பண்ணுறது நம்ம தான். இப்போ இந்த எக்ஸல் காலேஜில் கூட இவங்க தவறே செய்யலை அப்படின்னா அந்த இடத்துல எதற்கு வந்து ஃபுட்டு இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுறாரு, எதற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து செக் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அவங்க செக் பண்ணி அது சரியில்லை, அந்த இடம் ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு உகந்த இடம் இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ளே பூனை ஓடுது. அதை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உள்ளுக்குள்ளே கிச்சனில் பூனை ஓடும், எலி ஓடும், நாய் ஓடும், கருப்பாம்பூச்சி ஓடும், அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஓடும். அப்போ அந்த லட்சணத்தில் அவங்க கிச்சனை வச்சுருந்தாங்கன்னா அது சாப்பாடு செய்யும்போது அதில் பிரச்சனை வரதுக்கு இருக்குது. எலி கடித்த அரிசி மூட்டை கிடக்கும், எலி கடித்த சக்கரை மூட்டை கிடக்கும், இதெல்லாம் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. காய்கறி கடிச்சிருக்கும், அதை எடுத்து போடுவாங்க கட் பண்ணி. அதுபோக இந்த தண்ணின்றது பேசிக் கம்யூனிட்டி. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ பெரிய காலேஜ், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஏண்டா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த டேங்கை க்ளீன் பண்ண மாட்டிங்களாடா? 1 மாதத்தில் டேங்கு பாசை பிடிச்சி போயிடும், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்தளவுக்காடா நீங்கள் வந்து தண்ணிக்கு க்ளீன் பண்ணுறது செலவு பண்ணிட போகிறீங்க? ஸோ இதை யோசிச்சு பாருங்கள் மக்களே. சாதாரண ஒரு விஷயம் இது வந்து மெயின்டெனன்ஸ் டீம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒவ்வொரு யூனிட்லையுமே. அந்த மெயின்டெனன்ஸ் டீம் இதை ஏன் செய்யலை? ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் டீம் வச்சுருப்பாங்களே, அப்போ இதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு இதை தான் செய்யணும்னு சொல்லி வச்சுருப்பாங்களே, ஏன் செய்யலை? நான் என்ன கேட்குறேன், நம்ம ஊருடைய ஃபுட் இன்ஸ்பெக்டர்லாம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி போய் பார்த்து அதை சால்வ் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சு 4 பேர் செத்ததுக்கப்புறம் போய் நின்றுட்டு இது நொறநாட்டியம், அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ கூட அப்படி தான் காரணம் சொல்லுவாங்களே ஒழிய வருமுன் காப்போம் அப்படின்ற அந்த பாலிசியே கிடையாது. கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த சிலர் அந்த வாட்ச்மேன் மாதிரி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில பேர் வந்து செய்தியாளர்களை மிரட்டின சம்பவமும் நடந்திருக்கு. இப்படி செய்தியாளர்கள் அட் த சேம் டைம் அந்த காலேஜில் பிரச்சனை இல்லை அப்படின்னா இப்போ பார்த்துருப்பீங்க, இவங்க போய் கேட்கும்போது எதற்கு அங்கே இருக்க செக்யூரிட்டிஸோ மற்றவங்களோ வந்து அவாய்ட் பண்ணல, ஏன் சண்டை போட மாதிரி வர்றீங்க, அப்படி என்ன இப்போ உள்ளே வச்சுருக்கீங்க? இன்னொன்று என்னென்னா, காலேஜுக்கு இந்த இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறமா 5 நாள் லீவ் விட்டுட்டாங்களாம். நான் நேற்று பர்சனலாக நிறைய பேர்கிட்ட பேசினேன். அந்த காலேஜில் ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காரு, இப்போ இல்லை போல இருக்குது. அந்த காலேஜில் என்னென்ன நடக்குது, எப்படி அட்மிஷன் போடுவாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத என்கிட்ட சொன்னார். பட் அதெல்லாம் நம்ம இங்கே வந்து சொல்லி அவசியம் கிடையாது, ஏன்னா அங்கே படிக்கிற பசங்களுக்கு தெரியும். நான் அதை தான் சொல்லிட்டேன், படிக்கிற பசங்க தட்டி கேட்கணும்னு நினச்சா கூட தட்டி கேட்க விட மாட்டாங்க பெற்றவங்க. அதை மீறி தட்டி கேட்டாங்கன்னா இவங்க ஏதாவது தட்டி விட்ருவாங்கன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயத்துக்குள்ளேயே நம்மளை வச்சுருக்கனால நீங்கள் கேட்காம இருக்கிறீங்க. அது எனக்கு புரியுது.
ஆனால் இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி இல்லை அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு இந்த விஷயத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் எப்படி இதை அணுகுச்சு அப்படின்றத பற்றி நான் இப்போ பேச போகிறேன். எனக்கு மற்ற கட்சி இதை அணுகலை அப்படின்றது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 கட்சியுமே அதில் வந்து அந்த காலேஜில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. அது வந்து டிஎம்கேயோட சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை பினாமி கூட யாராக இருக்கலாம், நமக்கு தெரியல. இதை பற்றி ஏன் எடப்பாடி அவர்கள் பெருசாக பேசலை ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் பல மினிஸ்டர்ஸ்லாம் காலேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றை தோண்ட போனோம்னா அடுத்தடுத்து எல்லாத்தையும் நோண்ட வேண்டியிருக்குமே அப்படின்றதுக்காக அவங்க கூட சைலண்டாக இருந்திருக்கலாம். பட் இது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசலை அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வந்து இன்னமும் தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இறந்துட்டாங்க, ஒரு 9 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு ரூமராக தான் பார்க்கப்படுதே ஒழிய அதுக்கு வந்து சாலிடான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அங்கே சாப்பிட்டதுக்கு ஃபுட் பாய்சன் நடந்ததுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது. அது எல்லா சேனல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டெத் அப்படின்ற அந்த கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எவிடன்ஸ் இல்லை. ஸோ ஃபேக்ட் செக் மூலிமா அதை செக் பண்ணி பார்த்தா அப்படி டெத் எதுவும் நடக்கலை அப்படின்னு தான் வருது. நான் அதையே நம்ப மாட்டேன். ஏன்னா அதையே இவங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னும் போது நான் அதை நம்ப மாட்டேன். பட் இதெல்லாம் இருந்தாலுமே கூட டெத்து நடக்கலை அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். இல்லை நடந்துச்சா நமக்கு தெரியல, அதுக்கு ப்ரூஃப் வந்தால் தான். பட் இந்த விஷயம் நடந்திருக்குல்ல, இதை என்ன பண்ணிச்சு அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஆனால் இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு சரியாகப்படுதா இல்லை தப்பாகப்படுதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசாட்சி தொட்டு நான் பேசுகிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய பிரதான கொள்கை என்ன? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒன்றுனா, நான் வாய் ஊதார் விட மாட்டேன், அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சாமானியருக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, ரோடு வசதி, நீர், அப்புறம் சுகாதாரமான வாழ்க்கை, இதை கொடுப்பது தான் தமிழக வெற்றி கழகத்தின் பிரதான கொள்கை அப்படின்னு நீங்கள் பல மேடைகள் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 1-2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருந்தால் பரவாயில்ல, ஏதோ வெளில சாப்பிட்ருப்போம் வந்துருங்க. ஒரு 400 பேர், ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய 400 பேர் ஒரு ஃபுட் பாய்சனில் அஃபெக்ட் ஆகிறாங்க. அது என்ன ஏதுன்றது இன்றைக்கி நியூஸில் வருது. ஆனால் பல மர்மங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றதும் நியூஸில் வருது. ஆனால் இதையே தமிழக வெற்றி கழகம் ஒரு பிரதான இஷ்யூவாக எடுத்து பேசலை அப்படின்னு நீங்கள் நிறையா பிஸியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள், அதற்கு கீழே இருக்கவங்களாம் இதை எடுத்து ஏன் பேசலை? இதெல்லாம் பேசணும், இதுதான் நம்ம பேச வேண்டியது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மீடியாலையும் உட்காந்து அதே கரூர் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோண்ணே. அதே கரூர் விஷயம் இன்னும் எவ்வளோ நாளைக்குண்ணே பேசுவோம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது மட்டும்தான் பேசணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கண்ணே. அதை மட்டும்தான் பேசணும்னு ஒவ்வொரு மீடியாக்காரனும் உட்காந்து வேணுக்குன்னு அதை பற்றிய கேள்விகள் மட்டுமே கேட்டுட்டு இருக்காங்க ஒழிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது ஏன்னு நமக்கு புரியல. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதோட உண்மைத்தன்மை அறியறதுக்கு அந்த காலேஜ் முன்னாடி போய் நின்று ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு வேற ஏதோ ஒன்று தமிழக வெற்றிகள் சார்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமே. இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இது நான் ஒரு காலேஜுக்காக பேசலை, ஒரு இடத்துல நம்ம இறங்கணும். இன்றைக்கி இந்த காலேஜில் வந்து இப்படி ஒரு இஷ்யூஸ் நடக்குது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்தால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க காலேஜும் அடுத்த 24 மணி நேரத்தில் சாப்பாடை ஒழுங்காக போடுவான், தண்ணியை ஒழுங்காக கொடுப்பான், மாணவர்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுவானே. இது ஏன் நமக்கு புரியல? ஆனால் நம்ம அரசியல் களத்தில் இருக்கோம்னே, அரசியல் பண்ண வேண்டிய விஷயத்தில் அரசியல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது நல்ல அரசியல். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்தை எடுத்து இன்னைக்கு இதை ஒரு பெரிய விஷயம் ஆக்கியிருந்தா இது நல்ல அரசியல், இது மாணவர்களுக்கான அரசியல். அந்த மாணவர்களை எப்படி நடத்தணும் அப்படின்ற அந்த பயத்தை காலேஜுக்கு கொடுக்க வேண்டிய அரசியல். ஏன் அதை நம்ம செய்யலை? எங்கே நம்ம கோட்டை விடுறோம்? ஏன் இந்த மாதிரி தான் நம்ம கோட்டை விடுறோம்? எனக்கு புரியல. தமிழக வெற்றி கழகம் சேர்ந்த இதை பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் எந்த பதவியிலும் இல்லை, எந்த போஸ்ட்லையும் கிடையாது. ஆனால் நான் ஆத்மார்த்தமாக 100க்கு 200% தளபதிக்காக பேசிகிட்டு இருக்கேன். அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை என்னால் வந்து டைரெக்டாக வந்து தளபதிகிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது ஃபோனில். இதை எனக்கு இருந்திருந்தால் தளபதினா உங்களுக்கு நான் டைரெக்டாக ஃபோன் அடித்து நான் பேசியிருப்பேன். ஆனால் எனக்கு வழி இல்லை. எனக்கு உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னா எனக்கிட்ட வழி இல்லை. எனக்கிட்ட இருக்க ஒரே இது வழி தான். பல நிர்வாகிகள் நம்பர் எனக்கு கிடைச்சிருந்தாலும் அவங்கள்ட்டெல்லாம் பேசினாலும் அங்கே அது எனக்கு சரியாக வராது. எனக்கு சில விஷயம் படுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை வந்து தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்துருக்கணும். அங்கே எடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது நம்ம முயற்சி பண்ணியிருக்கணும்ல. உண்மை என்ன? ஏன்னா ஏன் அந்த பொய் வருது? ஏன்னா எனக்கு பர்சனலாக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லாம் சொல்கிறாங்க, இங்கே இல்லை, ஆமாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஆயிருக்கு அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியல உண்மை என்ன.
இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த காலேஜுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ உண்மை என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ அந்த உண்மையை தெரிய விடாமல் ஏன் பண்ணுறாங்க? அப்போ இதை யார் தட்டி கேட்பது? தவறுகளை தட்டி கேட்கிறது தானே தமிழக வெற்றி கழகத்துடைய பிரதான கடமை. இப்போ நம்ம எங்கே தவற விடுறோம்? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு வேற எந்த கட்சியுமே எடுத்து பேசலை. இது தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு நடந்த நின்ன தமிழக வெற்றி கழகம் எக்ஸல் காலேஜஸில் சரியான உணவு பரிமாறாமல், சரியான குடிநீர் கிடைக்காமல் 400 மாணவர்கள் ஃபுட் பாய்சனால் அஃபெக்ட் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கி அவங்க ட்ரீட்மெண்ட்லேருந்து திரும்பியே வந்திருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மர்மங்கள், பல உயிர்கள் போயிருச்சுன்ற ஒரு மர்மம் சுற்றிட்டு இருக்குல்ல, அது வெளிவர வேண்டும் என்றால் அதற்கு சரியான இன்வெஸ்டிகேஷனும் சரியான நடவடிக்கையும் எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி அது நடக்குதா இல்லையா அப்படின்றது இங்கே தெரியல. அப்போ அந்த நடவடிக்கைகளும் அந்த சரியான இன்வெஸ்டிகேஷனும் நடக்கணும் அப்படின்னா கட்சி சாராத மக்களுக்காக உழைக்கக்கூடிய, மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு இந்த தளபதியுடைய தமிழக வெற்றி கழகம் போய் நிற்கணும் அப்படின்றது ஒரு சாதாரண தமிழ் குடிமகனாக நான் ஆசைப்பட்றேன். அதற்கப்புறம் நான் கட்சி அதெல்லாம் ஓகே. பட் இது என்னுடைய ஆசை. இது என்ன ஆசை மட்டும் இல்லை, பல தம்பிமார்கள் எனக்கு இந்த மெசேஜை வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி போட்டுட்ருக்காங்க. நேற்று நான் போட்ட வீடியோவில் இருந்து அண்ணே, அதனால தான் நான் இந்த பாயிண்ட் உங்ககிட்ட வைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் இதை கையில் எடுக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் ப்ளீஸ் இதுக்கான என்ன விஷயம்னு பாருங்கள். இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, பல தம்பிமார்களுடைய கோரிக்கை நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் கொண்டாந்து வச்சுருக்கேன். இல்லைங்களா? இந்த விஷயத்தை பற்றி நேற்றும் நான் பேசிட்டேன், இன்றைக்கும் பேசிட்டேன். இதற்கு மேலே நான் பேசணும் அப்படின்னா அதுக்கு தமிழக வெற்றி கழகம் இறங்கணும். இறங்கினா தான் அது பேசு பொருள் ஆகுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இறங்கலைன்னா அது பேசு பொருள் ஆகாது, இதோட முழுத்து மூடிடுவாங்க. நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.